கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு இருக்கும்போது அவர் நம்மை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா? அவர் மீது விருப்பத்தோடு இருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை நேசிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஞான பாலை பருகுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடும் பொழுது, அவரை வாஞ்சிக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை விடுதலையாக்குவார். பிரியமானவர்களே, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எதற்காக? நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாய், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய், மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோமா? நாம் இயேசு கிறிஸ்து மீது விருப்பத்தோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்பட்டதாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று. பிரியமானவர்களே, பாவத்தில் இருந்த நம்மை, அக்கிரமத்தில் வாழ்ந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையிலே நம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு நாம் அவரை தேடுகிறோமா? அவரை துதிக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானிக்கிறோமா? அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நம் இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைப்பார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்துகள் வருகிறதோ தேவன் மாத்திரமே நம்மை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை பாதுகாப்பாக வைப்பார். எந்த சத்துருக்களின் கிரியைகளோ, எந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளோ நம்மை மேற்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாப்பார். பிரியமானவர்களே, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் பொழுது, அவர் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள் வீணான காரியங்களை வெறுத்து, உலக காரியங்களை வெறுத்து இயேசு கிறிஸ்து மீது நம் வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருப்போம். அவரே நம்மை பாதுகாக்கிறவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவர். பிரியமானவர்களே, சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம். அவர் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்குவார். ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், துன்மார்க்கமாய் ஜீவிக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். அவைகளை விட்டு மனம் திரும்பும் போது, தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது அவர் நம்மை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விடுதலையாக்க வந்தார். இந்த உலக ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மீட்பராய் இருக்கிற, இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே தேடுவோம், அவர் மீது வாஞ்சியோடு இருப்போம். கர்த்தர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தியை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள், பஞ்சங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடைய வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ துக்கங்களோ தீமைகளோ பிள்ளைகளை தொடக்கூடாது. வேலையடைங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளை தலை நிமிர செய்வீராக. தடைகளை எல்லாம் நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபாரா ஷாக்கா ரேகே தினேகந்தரோ ஷகதனமல ஹதுரபா ரீகா ராக்கா தரா ஹதுரபர ஷதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா ரபா தரபா கே ரேஷே கே லாக்கா தனகந்தரோ ஷகதனமல ஹதுரபா. என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, கணவன் மனைவிக்கிடையே பிரிவினோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை தொடுங்கப்பா, சந்திங்கப்பா. என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே தகப்பன், கர்த்தரே உதவி செய்வீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோமப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துரு கொண்டு வருகிற பயங்கள், தேவையில்லாத மரண பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. சமாதானத்தை கொடுங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. அதிகாலையிலிருந்து தேவ சமத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க முடிய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.